வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு அருமையான டேஸ்ட்டில் காளான் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துருக்கேன். பிரியாணி பாத்திரம் ஒரு 5 கிலோ ஃபில் பண்ணுற மாரி இந்த பாத்திரம் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் 1 kg மஷ்ரூம் பிரியாணி நம்ம பண்ண போகிறேன். இதில் ஆயில் ஒரு 150 ml நம்ம ஆட் பண்ணிவிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம், அன்னாசிப்பூ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிடலாம். அதுலேயே உடனே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை பொறுத்தவரையிலையும் 300 கிராம்லேருந்து 400 கிராம் வந்து 1 kg பிரியாணிக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 300 கிராம் நான் போட்டிருக்கேன். நம்ம அது சைஸில் சொல்லணும் அப்படின்னா ஒரு மீடியம் சைஸில் ஒரு 4 வெங்காயம், பெரிய வெங்காயம் நான் எடுத்து கட் பண்ணி போட்டிருந்தேன். இதில் ஒரு 5 பச்சை மிளகா அப்படியே டைரெக்டாக முழுசாகவே நம்ம போட்டுடலாம். அரிய தேவையில்லை. பிரியாணியை பொறுத்தாலும் அப்படியே நம்ம டைரெக்டாக நம்ம போட்டோம்னா போதும். அந்த பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இந்த வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிடலாம். அதில் கருவேப்பிலை ஒரு கொத்து, மல்லி, புதினா அதில் இருக்கிற நம்ம பிச்சு போட்டுடலாம். தக்காளி ஒரு 300 கிராம் அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். தயிர் ஒரு 100 ml-லேருந்து 110 ml வரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். பத்தலைன்னா கூட நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு அரை சின்ன ஸ்பூனில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கோம். இந்த கரம் மசாலா நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு அதோட மல்லி, வரமிளகாய் இதெல்லாம் லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை அரைச்சி வச்சுக்கலாம். அதுதான் கரம் மசாலா. இதை நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வரலையும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணால் போதும். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் லெமன் ஜூஸு ஒரு பெரிய லெமன் எடுத்து நான் அதில் ஜூஸ் மட்டும் பிழிஞ்சு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஷ்ரூம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்தோம். நான் வந்து ஒரு 400 கிராம் 1 kg ரைஸ்க்கு நான் எடுத்திருந்தேன். அதை நான் டைரெக்டாக நல்லா வாஷ் பண்ணி ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். மஷ்ரூம் ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் இருக்கும் நல்லா வதக்கிட்டு அதில் அப்படியே ஜஸ்ட்டு மூடியை போட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் விட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நார்மலாக குக் ஆகிடும். ஏன்னா இது ரொம்ப நேரம் நம்ம குக் பண்ண தேவையில்ல. மஷ்ரூமுக்கு ஈஸியாக வந்து அது வெந்துடும். இது நல்லா ஒரு கலர் விட்டு பாருங்கள், நல்லா ஒரு கிரேவி ஸ்டைல் ஸ்ட்ரக்சரில் இந்த மஷ்ரூம்லாம் சூப்பராக லைட்டாக குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ரைஸ் ஆட் பண்ண வேண்டியதுதான். வாட்டரை பொறுத்தவரையும் வீட் ரைஸ் தான் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வீட் ரைஸ்க்கு 1 டம்ளர் ரைஸ்க்கு 2 டம்ளர் தண்ணி நம்ம ஆட் பண்ணோம். ஸோ வாட்டர் லெவல் ரொம்ப முக்கியம் பிரியாணியை பொறுத்தவரையும். இப்போ நீங்கள் நார்மலாக பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 லிட்டர், அது 1 டம்ளர் ரைஸ்க்கு 1 டம்ளர் தான் தண்ணி நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதே இந்த சீரக சம்பா அந்தமாதிரி ரைஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா 1க்கு 1.5 அந்தமாதிரி யூஸ் பண்ணலாம். பட் வீட் ரைஸ் யூஸ் பண்ணும்போது 1 டம்ளர் ரைஸ்க்கு 2 டம்ளர் தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கணும். அது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் உப்பு இதெல்லாம் நம்ம செக் பண்ணிவிட்டு பத்தலை அப்படின்னா லைட்டாக இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். காரம் பத்தலைனாலும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். நம்ம காரம் ஸ்டார்டிங்கில் கரெக்டாக போட்டுருந்தோம். ஸோ காரம் போதும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த சாப்பாட்டு ரைஸ், வீட்டில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சாப்பாட்டு ரைஸ் தான். பட் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இதுக்குன்னாக நம்ம போய்ட்டு கடையில் போய் பிரியாணி ரைஸ் இந்த மாதிரிலாம் வாங்கி நம்ம யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சிம்பிளாக நம்ம வீட்டில் எப்போயாவது நம்ம காளான் கிடைக்கும் போது இந்தமாரி நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ரைஸ் போட்டதுக்கப்புறம் இந்தமாரி தான் உங்களுக்கு இருக்கும். இது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நல்லா இதை கிளறி விட்டுறலாம். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஒரு 2-3 நிமிஷத்தில் பார்த்திங்க அப்படின்னா ரைஸ் அப்படியே நல்லா குக் ஆகி வாட்டர் லெவலும் ரைஸும் ஈக்குவலாக வரும்போது நம்ம தம் போடணும். இப்போ பாருங்கள், ரைஸ் ஓரளவுக்கு நல்லா ஒரு 60% நல்லா வெந்துருச்சு. இப்போ வாட்டர் லெவலும் அதுவும் ஈக்குவலாக வரப்போகுது. இப்போ ஓரளவுக்கு வாட்டர் லெவலும் ரைஸும் ஈக்குவலாக வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுற வேண்டியதுதான். ஸோ தம் போடுறதுக்கு இதுக்கு மேலே ஒரு மூடி வச்சுட்டு அதுக்கு மேலே ஹாட் வாட்டர் ஃபில் பண்ணி அதையும் நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். இன்கேஸ் அந்த பாத்திரம் வந்து மூடி சரியாக செட் ஆகலை அப்படின்னா அதுக்கு சுற்றிக்கும் துணியை போட்டு அதுக்கு மேலே நம்ம மூடிடலாம். மூடி வச்சுட்டு அதுக்கு மேலே ஹாட் வாட்டர் ஃபில் பண்ணி அதுக்கு மேலே வச்சிடலாம். இது நார்மலாக கேஸ் ஸ்டவ்வில் பண்ணுறதுக்கு. இது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு, அதாவது அடுப்பை வந்து மீடியம்
சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சுட்டு 20 நிமிஷம் அப்படியே நம்ம விட்டுற வேண்டியதுதான். மேலே சுடு தண்ணி வச்சு அதையும் நம்ம மூடிடுவோம், இல்லைன்னா சுடு தண்ணி ஆறிடும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். விட்டதுக்கப்புறம் மேலே இருக்கிற இந்த சுடு தண்ணியை எடுத்து வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ பாருங்கள், சூப்பரான ரொம்ப அருமையாக சூடாக இந்த காளான் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. ரைஸ் எதுவுமே ஒட்டலை, சாப்பாட்டு ரைஸ் தான், பட் ரொம்ப உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. இதே அளவுகளோட நீங்கள் நார்மலாக பாசுமதி ரைஸில் யூஸ் பண்ணிங்கனாலும் ரொம்ப சூப்பராக வரும். பாசுமதி ரைஸில் ஒரே ஒரு சேஞ்சஸ் தான், வாட்டர் லெவல் மட்டும் ஒன்றுக்கு ஒரு டம்ளர் ரைஸ்க்கு 1 டம்ளர் ரைஸ் தண்ணி தான் நம்ம அதில் ஆட் பண்ணணும். அதுமாரி சீரக சம்பா இல்லை ஏதாவது இந்த சிகப்பு பச்சை பொன்னி அரிசி இதை மாதிரிலாம் சொல்லுவாங்க, பச்சை அரிசி அதெல்லாம் சொல்லுவாங்க, அந்த பச்சை அரிசியும் யூஸ் பண்ணுவாங்க பிரியாணிக்கு. அதுக்கும் அதே தான், அதுக்கு வாட்டர் லெவல் 1க்கு 1.5 அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். பாசுமதிக்கு மட்டும் 1க்கு 1 தான் யூஸ் பண்ணிவிட்டுங்க. இதேமாரி சூப்பரான ஒரு பர்ஃபெக்டான ஸ்ட்ரக்சரில் ஒரு மஷ்ரூம் பிரியாணி ரொம்ப டெலிஷியஸாக ரெடி ஆயிரும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய இதேமாரி நியூ வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபை ஆகும். அப்போ தான் ஈஸியாக நீங்கள் உடனே பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.